அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்களே என்று சொல்பவர்கள் தாம் மற்ற அனைவரையும் விட இறை நம்பிக்கையாளர்களுடன் நேசம் கொண்டிருப்பதை நீர் காண்பீர். இந்த கிறிஸ்தவர்கள், அதாவது இந்த இணை வைப்பவர்களும் இவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி யூதர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்பவர்கள் மற்ற அனைவர்களையும் விட இறை நம்பிக்கையுள்ளவர்களுடன் நேசம் கொண்டிருப்பதை நீர் காண்பீர். இதற்கு காரணம் அவர்களுள் வணக்கத்தில் திளைத்த அறிஞர்களும் துறவிகளும் இருக்கின்றார்கள், மேலும் அவர்கள் அகந்தை கொண்டவர்களாகவும் இருப்பதில்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில கிறிஸ்தவ பிரிவுகள், இந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டம், இந்த எத்தியோப்பியில் என்ன சொன்னல தௌஹீது சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு, தௌஹீது சர்ச்சுன்னே ஒன்று இருக்குது, அதே நமக்கு தெரியாமல் இருக்குது. சரியா? அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய ஷரியத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் பாருங்கள், ஃபுல் கவராக இருக்கும். அங்கே வந்து ஆபாஸ் இப்போ என்ன பண்ணிட்டார் புட்டின்னு, ரஷ்யாவில் வந்து விபச்சாரத்தை தடை பண்ணிட்டார். ரஷ்யா விபச்சாரம் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. ஒரு காலத்தில் ரஷ்யா நாத்திக நாடாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து அது வந்து ஒரு கிறிஸ்தவ சித்தாந்தம் நாடாக மாறி இருக்கு. இப்போ அங்கே என்னென்ன ஹராம் பண்ணியிருக்காரு, ரஷ்யா வந்து விபச்சாரம் ஹராம் பண்ணியிருக்காரு. இறை தூதர்களை திட்டுபவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காரு. அது ஈசா நபியாக இருக்கட்டும், ரசூல்லாவாக இருக்கட்டும். உலகத்தில் அங்கே மட்டும்தான் இருக்குது. இப்போ இஸ்லாம் அல்லாத நாடுகளில் ரசூல்லாவை திட்டினா மரண தண்டனை. சரியா? அதே மாதிரி வந்து அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 10 குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு கோல்டு மிகப்பெரிய அவார்டு கொடுக்குறேன் சொல்கிறார். இதெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் வந்து கிறிஸ்தவ அறிஞர்கள் தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்ககிட்ட போய் இவர் பயான் பண்ணுறாரு, அழுகுறாங்க தாரையா. யார், இம்ரான் ஹுசேன் போய் பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, அந்த சீன் அப்படியே இருக்குது. அந்த நஜாஷி மன்னர் அழுகுறாருல, ஆமாம் நீங்கள் ஈசா நபி பற்றி சொல்கிறது கரெக்டு, இதுதான் ஹக்கு. அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதாக இருக்காங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க வணக்கத்தில் ஊறி திளைத்த அறிஞர்களும் இருக்காங்க, அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்யக்கூடிய அந்த அறிஞர்களும் இருக்காங்க, துறவிகளும் அங்கே இருக்காங்க. அவர்கள் வந்து அகந்தை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பதில்லை. இறை தூதர் மீது இறக்கி அருளப்பட்ட இவ்வேதத்தை அவர்கள் செவியுறும் போது சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொண்டதன் விளைவாக அவர்களின் கண்கள் கண்ணீர் வடிப்பதை நீர் காண்கிறீர். மேலும் அவர்கள் இறைஞ்சுகிறார்கள், எங்கள் இறைவனே, நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம், எனவே சாட்சி வழங்குபவர்களில் எங்கள் பெயர்களையும் எழுதி வைப்பாயாக. இப்போ இது யார்? அதாவது குரான் ஓதப்படும் போது கிறிஸ்தவர்கள் அழுது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம்னு சொன்னாங்க அப்படின்றாரு. இது யார் அப்படின்னா, இந்த எத்தியோப்பியா நான் சொன்னல தௌஹீத் சர்ச் அப்படின்ட்டு, அந்த சர்ச்சை சேர்ந்த ஒரு குழுவினர். ஜாஃபர் லியோனு ஹிஜ்ரத்தில் இருந்தாங்க இல்லையா, அபிசினியா ஹிஜ்ரத்தில், ஞாபகம் இருக்கா? அங்கே போயிட்டு கூட அவர் பேசுவார்ல, அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் கூட்டிகிட்டு வர்றார், ஒரு 70 பேரை கூட்டிகிட்டு வர்றார். அந்த 70 பேர் வந்த உடனே ரசூல்லா அந்த குரான் வசனங்கள் ஓதி காட்டின உடனே கண்ணில் இருந்து அவங்களுக்கு தாரையாக தண்ணி போகுது. எனக்கு பைபிள் படிக்கும்போது தண்ணி வருது. இதே வசனம் தான்டா குரானில் இருக்குது, நான் இது பார்த்துருக்கேன், நான் அழுதுருக்கேன் பல காலம் குரானை பைபிளை படிக்கும்போது. அதே டிஎன்டிஜியில் இருக்கும்போது பைபிள் நான் கிண்டல் பண்ணேன். பைபிள் வந்து ஆபாச புத்தகம் அது இதுன்ட்டு கேவலமாக இருக்குது. இப்போல்லாம் நினச்சி பார்த்தா என்னடா இது பைபிளை போய் இப்படி விமர்சனம் பண்ணிக்க முடியும்? என்ன அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகள் சிலுக்குது, உண்மைப்படுத்துது, கூடுதல் தகவல்கள் இருக்குது. நம்ம எந்த நபிமார்கள்லாம் வந்து ஜஸ்ட் அப்படி கடந்து போகிறோமோ அந்த நபிமார்களை பற்றி டீட்டெயில் ஹிஸ்ட்ரி இருக்குது. சந்தோஷமாக இருக்குது அது படிக்கும்போது, இன்னும் படிக்கணும்னு தோணுது பைபிளை. அதே அவங்க இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இது தோணும். புரியுதா? இதுதான் ஈமானோட போய் மெர்ஜ் ஆகும். புரியுதா? ஸோ அல்லாஹ் வந்து அது சொல்கிறான். அப்போ இது வரைக்கும் போதும் இன்ஷா அல்லாஹ். சரியா? மீதி நாளையிலேருந்து அடுத்த கிளாஸில் இதோட கண்டினியூ பண்ணுவோம். இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும், நம்ம யாரோட சேர்ந்துருக்கணும், யாரோட சேர்ந்துருக்கக்கூடாது, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கணும், நம்முடைய தவறுகள் திருத்துக்கணும், தவறுகள் சுட்டி காட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒருவர் நம்ம என்ன பண்ணணும், பலப்படுத்தணும். ஈமானில் போட்டி போடுங்க, நான் தான் சொல்லுவேன். புரியுதா? நஃப்ஸுக்கு அடிமையாகாதீங்க.